வணக்கம். வணக்கம். இப்போ வந்து உங்க வீட்டு பண்ணையில் இருக்கிற மாடுகள் விற்பனைக்குன்னு இருக்கீங்க. ஆமா. அப்படியே பாத்துடலாங்களா? பாத்துடலாங்க. இப்போ பண்ணையிலங்க மாடு இல்லைங்க, எல்லாமே கிடாரி. கிடாரி எல்லாம் மாடு சைஸுக்கு பார்த்தா எல்லாம் எச்எப் மாடுன்னு நினைப்பீங்க. நாளைக்கு பின்னால பாத்தீங்களா இதெல்லாம் லட்சத்தை தாண்டுற மாடு கிடாரிங்க. கிடாரி எல்லாம் பெரிய பெரிய கிடாரி எல்லாம் பெருவிட்டு நம்ம செலக்டிவா நம்ம வளர்த்துறதுக்கு வச்சிருக்கோம். சரி, அந்த கிடாரிக்கு தான் இப்ப நம்ம எல்லாம் போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து எத்தனை கிடாரி கன்றுகள் விற்பனைக்கு? ஒரு 6 கிடாரி இருக்குது. 6 கிடாரி எல்லாமே இளஞ்சனையும் இருக்குது. ஊசி போட்டு காலை சேர்த்துனது இருக்கு. எல்லாமே கன்ஃபார்ம்ல தான் இருக்கு. சரி, இப்போ ஒட்டுக்கா வச்சு பார்க்கும்போது ஃபுல்லா ஒரு மாட்டை கவர் பண்ண முடியாதுங்க. தனித்தனியா எடுத்து காமிக்க முடியுங்களா? தனித்தனியா காமிக்கலாம். எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன். சரி, பாருங்க. எல்லாமே அப்படிதான். நம்ம காலையில் நாங்கள் தீனி போட்டுருவோம், தண்ணி வச்சிருவோம். எல்லாம் இருக்கிற கண்டிஷன் தான். எல்லாமே ஹைடெக் இன்ஜெக்ஷனும் போட்டிருக்கிறோம். சரி, பாத்தீங்களா தெரியும். பேட்ச் எல்லாம் ஜம்முன்னு இருக்க மாட்டேன். பிடிச்சி காமிக்கிட்டேன். சரி, இது பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு இருக்கும். நல்ல சைஸான கிடாரி, பயங்கர சைஸ் கிடாரி. 4 வருஷத்துக்கு. ஆமா, இது 4 பல்லு. இது வந்து நம்ம காலை சேர்த்து இருக்கிறோம். காலை சேர்த்து இருக்கீங்க? காலை சேர்த்து இப்ப 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்படி திருப்புங்க இன்னும் கொஞ்சம் நல்லா. 4 பல்லுங்க. 4 பல் கிடாரி. 4 பல்லு கிடாரி. காலை சேர்த்தியாச்சு. 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் கத்துல கன்ஃபார்ம் தான். இன்னொரு மாசம் ஆனா தெரியும். அப்படி இல்லைனாலும் இதெல்லாம் நம்ம செனை போட்டு நிறுத்தினோம்னா இது கிடாரியே இந்த சைஸ்க்கு நிக்குதுன்னு. சென சைஸ். நாளைக்கெல்லாம் மாடு ஆயிடுச்சுன்னா தலைச்சன்னே இது எப்படியோ ஒரு 120 140க்கு மேல போகும். 140க்கு மேல போகும். ஆமா. இது வந்து எத்தனை பல்லுங்க? 4 பல்லு. 4 பல்லு கிடாரி. இளஞ்சனதா? எதுங்க? இளஞ்சனதா? ஆமா, காலை சேர்த்தி இருக்கு. இப்போ கத்துல. சரி சரி. ஏன்னா அப்படியே 2-3 மாசத்துக்கு முன்னா செனை செட் பண்ணணும். இப்போ காலை சேர்த்து இன்ன வரைக்கும் எதுவும் கத்துல இருக்கிற என்னவோ நம்ம சொல்றோம். அது செனை இருந்தாலும் லக்கு தான். இல்லைன்னா நீங்க ஊசி போட்டுக்க வேண்டியதுதான். சரி சரி, ஓகே. இப்போ வந்து இது சேல்ஸுக்குன்னு இருக்கீங்க. இந்த 6 உருப்படி சேல்ஸுக்குன்னு இருக்கீங்க. நம்ம சந்தைகள் எடுக்கும்போது வந்து ரேட் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நம்ம வீட்டுல தானே. இதுல வந்து என்ன ஏதுன்னு விலை சொன்னீங்கன்னா தான் இப்போ வாங்குறவங்க அந்த பட்ஜெட் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. எல்லாரும் வாங்குவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒன்றும் வாங்கி விருப்பப்பட்டவங்க தான் வாங்குவாங்க. ஏன்னா நீ கண்ணுக்குட்டி 1 லட்சத்துக்கு விற்குது, 4-5 லட்சத்துக்கு கண்ணுக்குட்டி விற்கிற கண்ணுக்குட்டியில இருக்குது. சரி, இது நம்ம அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இது பிரேடுக்கு தகுந்த வேறு கடை. நல்ல சைஸான கடை. நாளைக்கெல்லாம் மாடு ஆச்சுன்னா தலைச்சாலும் 2வது கடை. என்னைக்கு வித்தாலும் போட்ட காசு ஆகாது. இது பாத்தீங்கன்னா 65,000. 65,000. சரி, இது வந்து பால் அளவெல்லாம் இந்த அளவுக்கு தலைச்சன்னே ஒரு 25க்கு மேல தரும். 25க்கு மேல. சும்மா நம்ம காரணமா வாங்கி வளர்த்துறதுக்கு வச்சிருக்க மாட்டேன். சரி, எல்லாமே நம்ம வளர்த்துறதுக்கு வாங்கணும். வளர்த்தணும். எல்லாமே இது பூராமே பால் வர்க்கமான மாடு. ஆமா, எல்லாம் ஒவ்வொன்றும் செலக்டிவா பார்த்து எடுத்து வச்சிருக்கிறோம். சரி சரி. ஆமா, சரி, ஓகே. இது ஃபைனல் வந்து 65 ரூபா சொல்றேன். 65 ரூபா சொல்றேன். முன்ன பண்ண வளர்த்துறவங்க இல்ல ஒட்டுக்கா அப்படியே லாட்டா 6 கண்ணுக்குட்டி ஒட்டுக்கா எடுத்துக்கிறான்னு ஒரு பண்ணக்காரன் கேக்குறாங்க. ஒட்டுக்கா எடுத்துக்கிறனாலும் ஒட்டுக்கா கொடுத்தாரலாம். ஒட்டுக்கா கொடுக்கலாம். சில பேர் எனக்கு 1-2 தனியா கொடுங்க, நான் ஏதாட்ட கண்ணுக்குட்டி வளர்த்தோம்னா வளர்த்துக்கலாம். நல்லா காட்டு மேய்ச்சல் மாட்டுக்கு மேய்ச்சலுக்கு செட் ஆகிக்கும். இப்ப நம்ம அது போக தனிப்பட்ட முறையில தீவனம் ஒரு நேரத்துக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ கொடுக்குறோம். அது போக சைலேஜ் ஒரு நேரத்துக்கு ஒரு 10 கிலோ வச்சு கொடுக்குறோம். 10 கிலோ வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. சைலேஜ் நம்ம கணக்கு பாத்துக்கிறது இல்ல, திங்கிற முடியும் திங்க கொடுக்குறோம். சரி, இது நம்ம ஹேபிக்கு வளர்த்துறோம். எல்லாமே ஹேபிக்கு வளர்த்துறதுதான்.